வணக்கம். இது வரைக்கும் நம்ம அக்குபஞ்சர் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டே வரோம் இல்லையா. அதில் வந்து பரிசோதனை முறையை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த தொட்டறிதல், பார்த்தறிதல், கேட்டறிதல் அப்படின்னு அந்த முறைகளை பார்த்தோம். அதில் வந்து தொட்டறிதல், பார்த்தறிதல், கேட்டறிதல் பற்றி ரொம்ப ஆழமாக படிச்சிட்டோம் இல்லையா. நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓரளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் புரிதல் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது தொட்டறிதலில் 2 முறை சொன்னேன். ஒன்று நாடி பரிசோதனை, இன்னொன்று வந்து அழுத்தி பார்த்து கண்டுபிடிக்கிறது, உடலில் இருக்க தொந்தரவுகளை பரிசோதிக்கிறது. எப்படி இருக்குது உறுப்புகளுடைய செயல்பாடுகள், எந்த அளவுக்கு உறுப்புகள் வந்து பலமாக இருக்குது, பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத அழுத்தி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அந்த முறையை சொன்னேன். அதை வந்து டாக்டர் சித்திக் ஜமால், அதாவது நாடி பரிசோதனையை வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்தோடு அந்த நாடி பரிசோதனை முறைகள் வந்து அந்தளவுக்கு பிரபலமாக ஆகலை. ஏன்னா படிப்படியாக வந்து ஆங்கில மருத்துவத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் என்ன ஆச்சுன்னா நாடி பரிசோதனை முறைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிச்சு. ஸோ மரபொழி மருத்துவர்கள் அங்கங்கே சிகிச்சை பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு சிலர் கிட்ட தான் நாடி பரிசோதனை இருந்தது. படிப்படியாக அரசு அங்கீகாரம் பெற்றவங்க மட்டும்தான் சிகிச்சை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சட்டம் வந்து வந்ததுனால பெரும்பாலும் வந்து மரபொழி மருத்துவர்கள் பாரம்பரியமாக வந்தவங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்பட்டாங்க. சித்த மருத்துவர்கள் அரசாங்கம் கையில் எடுத்ததுக்கப்புறமா சித்த மருத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி அடித்து கவர்மெண்ட்டுடைய ஸ்டடீஸில் படிச்சுட்டு வந்தவங்க தான், அதாவது பிஹெச்எம்எஸ் படிச்சுட்டு வந்தவங்க தான், பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா, அதே மாதிரி சித்தா பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க தான், பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின்ஸ் படித்தவங்க தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்க மட்டும் தான் கிளினிக் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் வந்ததுக்கப்புறமா பாரம்பரியமாக வந்தவங்கெல்லாம் வந்து படிப்படியாக எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அரசாங்க கல்லூரியில் வந்து இந்த நாடி பரிசோதனை முறைகள் சொல்லித்தரவே இல்லை. அவங்க பிளானே அது தானே, ஆங்கில மருத்துவம், அதாவது ஆங்கிலேயருடைய பிளானே சித்த மருத்துவத்தை அழிக்கணுங்கிறது தான். அதோடைய ஆணிவேரான நாடி பரிசோதனை முறையை அழிச்சிட்டாலே படிப்படியாக அந்த மருத்துவம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற பிளானோடு தான் நாடி பரிசோதனை முறையை அவங்களுடைய சிஸ்டம்லேருந்து, அதாவது எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து தூக்கிட்டு இந்த ஆங்கில மருத்துவத்தோட சிகிச்சை முறைகள், பரிசோதனை முறைகள், சிகிச்சை முறைகளாக சித்த மருத்துவமாக இருந்தாலும் பரிசோதனை முறைகளாக வந்து லேப் ரிப்போர்ட்டு, ஸ்கேன் இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்தியாவுக்குள்ளே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதை அப்படியே பின்பற்றிட்டு வந்திருக்க இந்திய அரசு கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் நமக்காவது. அவங்க ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மொழியையும் அவங்களுடைய மருத்துவத்தையும் கைவிடணும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சமான பேசிக் லாஜிக் அறிவாவது கொஞ்சமாவது இருக்கணும். நாங்கள் வந்து நாங்கள் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் கொடிப்பிடிச்சாங்க. அவங்களுடைய மருத்துவத்துக்கும் அவங்களுடைய மொழிக்கும் தான் இங்கே வந்து கொடிப்பிடிச்சாங்க. அப்போ எப்படி வந்து ஆங்கில ஆட்சி அழியும்? இன்னமும் நம்ம அதிகமாக தான் இருக்கோம் இல்லையா. அவங்க போனாலும் அவங்களுடைய தடங்களும் அவங்களுடைய நிழல்களும் இங்கே தான் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பின்னாடியே போயிட்டு இங்கேருந்தே மேலை நாடுகளுக்கு கைக்கூலியாக இருந்துருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன ஆச்சு? அந்த மருத்துவத்தை விட்டு அவங்க வந்து இங்கே சித்த மருத்துவ கல்லூரிகளை வந்து திறந்துட்டு போயிடாங்க இல்லையா. ஸோ அதை அப்படியே இந்திய அரசு ஃபாலோ பண்ணுது. இதையும் கொஞ்சம் கவனம் தெரிஞ்சுருக்கணும். அது வந்து ஆயுர்வேதாவாக இருந்தாலும் சித்தாவாக இருந்தாலும் அந்தந்த மருத்துவத்தை நம்ம இந்திய மண்ணுக்குள்ளே எப்படி உருவாச்சு, எப்படி தோன்றுச்சு, அந்த வழியில் தான் அந்த மருத்துவத்தை நமக்கு வழிநடத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான அறிவு வந்து இந்திய அரசுகளுக்கு, தொடர்ந்து வர இந்திய அரசுகளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவங்க விட்டு போனால் தொடர்ந்து இது பண்ணாங்களே தவிர எந்த அரசுமே வந்து அந்த மரபொழி மருத்துவங்களுடைய தேடல் நோக்கி போகலை. சரி, மரபொழி மருத்துவங்கள் என்னதான் அசல்ல அந்த மருத்துவத்தை வந்து கை கழுவிட்டாங்க. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக மரபொழி மருத்துவங்கள் வந்து அரசு கல்லூரிகள்லையும் மருத்துவமனைகளையும் இருக்குதே ஒழிய அரசாங்கத்துடைய எந்த ஆதரவுமே அது கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபொழி மருத்துவங்கள் படிக்க வர குழந்தைகள் கூட அவங்க மைண்டில் மரபொழி மருத்துவங்கள் படிக்கணும், சித்தா படிக்கணும், ஆயுர்வேதா படிக்கணுன்ற மைண்ட் செட்டை கூட வரதில்லை. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வரும்பொழுது அதை தான் அவங்களோட மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. மார்க் உடைய முன்ன பின்ன அப்படி எடுக்கும்பொழுது அங்கே கிடைக்காது. அதாவது மெடிக்கல் லைனில் போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க சரி வேறு வழி இல்லை, இங்கே கிடைக்கல அப்படின்ற ஆப்ஷன் பேசிஸில் தான் சித்தாவோ ஆயுர்வேதாவோ எடுக்கிறாங்க ஒழிய மரபொழி மருத்துவங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது ஆர்வமே இல்லை. ஏன் அப்படின்னா அரசாங்கத்துடைய ஆதரவு மரபொழி மருத்துவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அரசாங்கமே மரபொழி மருத்துவங்கள் எடுக்கிறது. இது வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கிற ஏதாவது ஒரு அரசு, இது வரைக்கும் ஆட்சியில் வந்த மாநில அரசுகளாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், ஏன் மரபொழி மருத்துவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கேஸ் போடுறாங்க இல்லையா நீதிமன்றத்தில், அந்த ஜட்ஜாகவே இருக்கட்டுமே
எந்தவித உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள், மந்திரிகள் எல்லாருமே என்ன மருத்துவம் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் தான். அப்போ ஆங்கில மருத்துவத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கு தானே அக்காலத்துக்கு வாங்குவாங்க. மறுபடி மருத்துவங்களை எப்படி பார்ப்பாங்க, நம்ம என்ன எடுக்கிறோமோ நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுக்கு தான் நம்ம ஆதரவு தெரிவிப்போம். அப்போ அவங்க எடுக்கிறது எல்லாமே ஆங்கில மருத்துவமாக இருக்கும்போது அதுலேயும் வசதி இருக்கிற இந்த மாதிரி அமைச்சர்கள், அரசாங்கம்லாம் அமெரிக்கா, இந்திய மருத்துவர்களை கூட நம்புறது கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் இந்திய மருத்துவர்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு பெரிய தொந்தரவு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவாக இருந்தாலோ அமெரிக்காவுக்கு போய் தான் எடுப்பாங்க. அப்போது இங்கேயே நம்ம மருத்துவத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்குற கல்வி தான், இங்கே தான் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மருத்துவர்கள் அரசாங்கமே நம்ப மாட்டாங்க. ஏன் மரபணி மருத்துவம் இங்கே பிறந்த மரபணி மருத்துவர்கள் நம்ம நம்புறதில்லை. அப்போ எம்பிபிஎஸ் படித்த இங்கே இருக்க மருத்துவர்களை இங்கே நம்புறது. இப்படி நம்ம மண்ணை நம்மளே நம்புறதில்லை. அடிப்படையாக இப்படி தான் ஆரம்பத்திலேருந்தே அது மொழியாக இருக்கட்டும், சம்பாத்தியமாக இருக்கட்டும், இங்கே நமக்கு கிடைக்கிற வருமானம் நமக்கு பத்தாது. நம்ம டார்கெட் ஃபுல்லாக நிறைய சம்பாதிக்கணும். அது எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை தான் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே படித்தவங்க, இங்கே கல்வியறிவு பெற்றவங்க, இங்கே இருக்கிற உணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது தான் பெருமையாக நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸும் நம்ம குழந்தை அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க, நம்ம குழந்தை இங்கிலாண்டில் வேலை செய்கிறாங்க, நம்ம குழந்தை துபாயில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. இந்தியாவில் வேலை செய்கிறதா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை பெருசாக தெரியல. ஏன் அப்படின்னா எல்லாம் மேலைநாட்டு மோகம். நம்ம ட்ரெஸ்ஸே போடுறோன்னா அந்த ட்ரெஸ்ஸு வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த அதே சாதாரண துணி தான், அதே மாதிரி எல்லா ப்ரொடக்ஷனும் இருக்கும். ஆனால் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அதை ஒரு வெளிநாட்டு துணி அப்படிங்கிற ஒரு மோகம், அது ஒரு சந்தோஷம், அது ஒரு பெருமை. ஒரு வாட்ச் கட்டினாலும் வெளிநாட்டில் இருக்கிற வாட்ச் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை. ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் வெளிநாட்டுடைய மருத்துவம் எடுக்கிறதுல ஒரு பெருமை. வெளிநாட்டு டாக்டர்ஸ் எங்கேயாவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட பார்க்குறத ஒரு பெருமையாக நினைக்கிறோம். எல்லாமே மேலை நாட்டு மோகம் இங்கே நல்லாவே பிடிச்சிட்டு அந்த மோகத்தை உண்டு பண்ணிட்டு போனவங்களே ஆங்கிலேயர்கள் தான்.